வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, தனுசு, மீனராசிக்கார நேயர்கள், 3, 12, 21, 30 தேதிகளிலே பிறந்தவர்கள், வியாழக்கிழமை பிறந்தவங்க, வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளர்கள், வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லது, வருமானம் சிறக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க, இது உறுதி. இப்போ குரு பகவான் 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? ரிஷபம், சிம்மம், துலாம், விருச்சிகம், பிறகு மீனம், மகரம். மீதமுள்ள ராசிக்காரர்கள் கட்டாயம் ஏழைகளுக்கு சுண்டலை வேக வச்சு கொடுங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடை எடுத்து கொடுங்கள். நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. எப்படி இருக்க போகிறது ராசி பலன் இப்போ பார்க்க போகிறோம். நேற்றைக்கு இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது. மேஷராசிக்கார நேயர்களை பொறுமையாக தான் இருக்கணும். சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. அதனால 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும், ஓம் ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். என்ன தொழில் இருந்தாலும் சிறப்பாக இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம். மனோதிடம், உங்களுடைய பலம். மலை அசையும், ஆனால் மனசு அசையாது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். நெய் விளக்கு கோயிலில் ஏற்றணும், வீட்டிலையும் ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். அசை உணவு வேண்டாம். ஜாக்கிரதை. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான் நினைச்சுக்கணும், ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம், ஞாபக சக்தி, பொறுமை. யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசுனா காரியம் நடக்கும் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதம். கலக்கிறீங்க. தைரியம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஒரு பிடிவாதம், இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கலக்கல். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற சிக்கல் வரும், வம்பு வரும், வழக்கு வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி. திருவெண்காடே போற்றி. அங்கே அது பூம்புகார் பக்கத்தில் இருக்கிற இடம். அங்கே தான் சிவபெருமான் புதன் பகவானை அருள் செஞ்சார். புதன் பகவானுக்கு நிறைய அருள் செஞ்சார்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, என்னங்க குறைச்சல்? சலனம் இல்லை, சபலம் இல்லை, கவலை இல்லை. இன்னைக்கு நிம்மதி இருக்கு, வருமானம் இருக்கு, வீண் செலவு கிடையாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, நீலம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். நிதானம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சுறுசுறுப்பு அதிகமாயிடுச்சு. வேகம் இருக்கு, விவேகம் இருக்கு, மனோதிடம் இருக்கு, அப்புறம் என்ன தைரியம் இருக்கு, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். முன்கோபம் இல்லை, சாந்தம் இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, புத்திகூர்மை இருக்கு, வார்த்தை ஜாலம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமானதை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கலக்குறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நிதானமான நாள், நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமான நாள். வருமானம் சிறக்கும், வீண் செலவு இருக்காது, நிம்மதி அதிகமாகும். அப்புறம் என்னங்க, அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 5. அனுகூலமானதை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை எங்க கண்ணே பட்டுருங்க. நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, நிம்மதியா இருக்கலாமே, இருங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 1. அனுகூலமானதை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும், கோபம் அதிகமாக வரும், தோத்து போக வாய்ப்பு இருக்கு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா நல்லது. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதியை நினைங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமானதை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. தனுசு மீனராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில புஷ்பராக மோதிரம் போட்டா நல்லது. என்ன பூஜை பண்ணணும் மோதிரத்துக்கு ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசா இருந்தாலோ அல்லது தனுசு துலாமா இருந்தாலோ அல்லது இருவருடைய ராசியுமே மீனமா இருந்தாலோ அல்லது மீனம் துலாமா இருந்தாலோ அல்லது தனுசு ரிஷபமா இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.